முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. நீ ஜெயிச்சுட்ட, நீ சந்தோஷமாக வாழப்போறன்ற அந்த நல்ல செய்தியை சொல்கிறதுக்காக தான் அவசரமாக இந்த முருகன் உன்னை தேடி ஓடி வந்தேன். யாரை எங்கே நிறுத்தணும், யார்கிட்ட எப்படி பழகணுன்றத நீ முதல்ல தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோ. எல்லாரையுமே நீ பெருசாக நினச்சினா, எல்லாருக்கும் முக்கியத்துவம் நீ கொடுத்தினா, அப்புறம் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ முடியாது. உன் வாழ்க்கையில் நீ யாரை எந்த அளவுக்கு தூரமாக வச்சுக்கணும், யார் கூட நெருக்கமாக பழகணுன்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு அளவோடு பேசி அன்பாக வாழ்ந்தினாலே உனக்கான வாழ்க்கையில் நீ உயர்ந்த இடத்துல இருக்க முடியும் என் செல்வமே. எதையும் புரிஞ்சுக்காம எல்லார் மீதும் அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்ட அப்பாவி பிள்ளையாக நீ இருந்தினா, கூடிய சீக்கிரமே இந்த உலகம் ஒரு குப்பை மேட்டின் ஒரு ஓரத்தில் உன்னை தூக்கி வீசிடுவாங்க. அதனால தான் நீ கொஞ்சம் தெளிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் விவேகமாகவும் இருக்கணும்னு சொல்கிறேன். நீ என் மேலே வச்சிருக்க அன்பும் பாசமும், என்னோட மேலே வச்சிருக்க பக்தியும் நம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை காக்கும் கவசமாக இருக்கும். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காப்பாற்றுவேன். ஒருபோதும் நீ கீழே வீழ்ந்து போகும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் துன்பத்தில் இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது இன்பத்தை அள்ளி கொடுக்க நான் வந்துட்டேன். உன் வலிமையும் உன் அருளின் பலனும் சேர்ந்து இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகுது. கடந்த கால காயங்கள் எதுவும் உன்னை தளரச் செய்யும்படி நான் விட்டுட மாட்டேன். உன்னை உறுதியாக்கி உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை தருவதற்கு நான் தயாராயிட்டேன். இப்போது உன் வாழ்க்கையில் என் ஆசீர்வாதத்தால் ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுது. இனிமே யாரும் உன்னை தடுக்க முடியாது என் செல்வமே. உன் உள்ளத்தில் குடியிருக்கும் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன். நீ விழுந்தாலும் தைரியமாக எந்திரிச்சு நில்லு. நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி முடிப்பேன். இந்த உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் என் அருள் ஒருபோதும் மாறாது என் செல்வமே. வாழ்க்கையில் யார் உன் கூட இருக்கணும், யார் உன்னை விட்டு விலகணுன்றதை பற்றி நீ கவலைப்படாத. ஏன்னா அது உன் கைகளில் இல்லை. அது எல்லாவற்றையும் தீர்மானிப்பது இந்த முருகன் நான் தான். என் அருளின்படி தான் அனைத்தும் நடக்கிறது. சில பேர் உனக்கு பிடிச்சவங்க உன்னை விட்டு தூரமாக போகிறாங்க. ஆனால் உனக்கு பிடிக்காதவங்க, நீ பார்த்தாலே எரிச்சலும் வெறுப்பும் வரக்கூடிய மனிதர்கள் உன் பக்கத்திலே இருக்காங்களே நினச்சி யோசிக்காதே. அது உனக்கு துக்கமாக வழியாக தோன்றினாலும் கூட அது உன் நன்மைக்காகவே நான் செய்கிறேன்றதை நீ புரிஞ்சுக்கணும். யாரும் உனக்காக எழுதப்பட்ட இடத்தை பிடிக்க முடியாது. நீ இருக்க வேண்டிய இடத்துல, நீ வாழ வேண்டிய உயரத்தில் தான் நான் உன்னை வாழ வைக்க போகிறேன். ஆனாலும் நீ உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாற் போல வாழ தயாராகு. எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் உடைஞ்சு போகாதே. கடந்த கண்ட விஷயங்களை நினச்சி வருத்தப்படாதே என் செல்வமே. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு ஒவ்வொரு அனுபவத்தை கொடுத்து உன்னை வலிமையாக்கி இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. என்னை நம்பும் உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன். நீ என்னை நம்பியதின் பலனாக உனக்குள்ள திறமைகளை அள்ளி கொடுத்து உன்னை அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்த்த போகிறேன். நீ எப்போதும் உண்மையை நேராக நின்று முகத்துக்கு எதிராக பேசுகிறதாலேயே பல பேர் உன்னை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. உண்மையை நேருக்கு நேராக சொல்லும் உன் வார்த்தைகள் அவங்க மனசில் பயத்தை உண்டாக்குது. அதனாலேயே எதையாவது சொல்லி உன்னை மட்டம் தட்டிக்கிட்டு உன்னை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்காங்க. பொய் பேசுகிறவங்க சுலபமாக பிரபலமாக முடியும். ஆனால் உண்மை பேசுபவர்கள் இந்த உலகத்தில் நிலைத்திருப்பது கொஞ்சம் கடினம்தான் என் செல்வமே. ஆனால் உண்மை பேசுகிறவங்களுக்கு இந்த மனிதர்களிடமேலும் மரியாதை குறைவாக கிடைக்கலாம். ஆனால் இந்த முருகனை பொறுத்த வரைக்கும் உண்மை பேசுபவர்களுக்கு தான் நான் உயர்ந்த இடத்தை கொடுப்பேன். உன்னுடைய நேர்மையும் உன்னுடைய தைரியமும் உன்னுடைய உண்மையும் என் பார்வையில் பரிசுத்தமாக படுகிறது. அதனால தான் நான் உன் கூட இருக்கணும்னு முடிவு செஞ்சு உனக்கான நல்ல நேரத்தை கொடுக்க வந்திருக்கேன். இன்னைக்கு வேணும்னா இந்த உலகம் உன்னை புரிஞ்சுக்காம இருக்கலாம். நாளைக்கு
உன்னுடைய உண்மையான நல்ல மனசையும் நேர்மையையும் பார்த்துட்டு கண்டிப்பாக உன்னை உயர்த்தி பாராட்டத்தான் போகிறாங்க. அதன் மூலமாக உன் நல்ல எண்ணங்களின் குணத்தின் மூலமாகவே உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகுது. உன்னுடைய ஒவ்வொரு நியாயமான சொல்லுக்கும் செயலுக்கும் சேர்த்து இந்த முருகன் அருளாசிகளை அள்ளி கொடுப்பேன். நீ சந்திக்கிற வலியும் வேதனையும் உன் மன குமுறலும் அனைத்தும் நான் அறிவேன் என் செல்வமே. உன்னை பாராட்டினவங்களை விட உன்னை அவமானப்படுத்தினவங்க தான் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்காங்க. நிறைய பேர் உன்னை திட்டினவங்களாகவும் உன்னை குறை சொன்னவங்களாகவும் கோளாறு சொன்னவங்களாகவே இருக்கிறாங்களே நினச்சி நீ வருத்தப்படாத. இந்த அவமானங்களை எல்லாம் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் மன வலிமையை சோதித்தரான் கண்டிப்பாக வெற்றிகளை உனதாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். எல்லா அவமானங்களையும் கடந்து அமைதியாக முன்னேறி நீ இப்போ வெற்றி பெறப் போகிறாய். நீ ஒரு சின்ன முயற்சி செஞ்சாலும் இந்த முருகன் அதற்கு பலனாக உன் வாழ்க்கையில் ஒரு புது ஒளியை கொடுப்பேன். எப்போதும் நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். எந்த தடையும் நீங்க முடியாத அளவுக்கு வலிமை உன் உள்ளத்தில் உள்ளது. எந்த பிரச்சனையும் உனக்கு வராமல் நீ எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காம உனக்கான நல்லதை நான் வெற்றியாக உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். நீ எப்போதும் மனம் தளர வேண்டாம். தைரியமாக முன்னேறிப்போ என் செல்வமே. இன்னைக்கு உன்னை தப்பாக பேசினவங்களும் தாழ்த்தி பேசினவங்களும் இகழ்ந்து பேசினவங்களுமே நாளைக்கு உன் கண்ணு முன்னால் வந்து உன்னை பாராட்டி புகழ்ந்து பேசி கைத்தட்டி ஆரவாரம் செய்யும்படி நான் செய்வேன் என் செல்வமே. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமே நீ மற்றவங்களை மாற்றணும் திருத்தணும் நினைக்கிற அந்த எண்ணம் தான். மற்றவர்களை திருத்த முயலும் நேரத்தை நீ உன்னை மாற்றுவதற்காக செலவு செஞ்சினா நீயே ஒரு அதிசயமாக இந்த உலகத்துக்கு தெரிய ஆரம்பிப்ப. ஆமீன் செல்வமே. எல்லா மனிதர்களும் சரியாக இருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாரும் நிறையும் குறையும் கொண்டவர்கள் தான். அடுத்தவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறையை திருத்தி அடுத்தவங்களை சரி செய்கிறதுக்கு பதிலாக உன்னுடைய விஷயங்களை நீ திருத்தி மாற்றி அமைச்சுக்கிட்டினா கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு நீ அதிசயமாக அற்புதமாக தெரிவாய். நீ தவமாய் தவமிருந்து என்னிடம் வேண்டி கேட்ட விஷயங்களையும் கண்ணீர் வடித்து பிடிவாதம் பிடிச்சி கேட்கும் விஷயங்களையும் நான் உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். ஆனால் அந்த விஷயங்கள் உன்னை வந்து சேர்வதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டுமல்லவா? உனக்கு எல்லா தகுதியும் திறமையும் இருந்தாலும் நீ கேட்குற விஷயங்களும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். சிறிய எண்ணங்கள், சிறிய பழக்கங்கள், சிறிய மாற்றங்கள்னு இது எல்லாமே உனக்கு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும் பாதைக்கு அழைத்து செல்லும். சின்ன சின்ன பழக்கத்தை கூட நல்ல பழக்கமாக வச்சுக்கோ. உன்னுடைய எண்ணங்கள் கூட சின்ன விஷயங்கள் கூட யார் மனசுக்கும் கஷ்டத்தை கொடுக்காம யார் வாழ்க்கைக்கும் பிரச்சனையை கொடுக்காததாக இருக்கணும். இதே மாற்றிக்கணும் இதெல்லாம் ஒரு விஷயமா நினைக்காம எல்லா விஷயங்களிலும் சின்ன சின்ன மாற்றங்களை செய்து கொண்டு உன் உள்ளத்தை சுத்தப்படுத்து. மற்றவங்களை திருத்தணும், அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும், புத்திமதி சொல்லி அவங்களுக்கு நல்ல வழியை காட்டணும்னு நீ எதையும் யோசிக்க வேண்டாம். உன்னால் மாறும் உலகம்தான் இது. நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. வாழ்க்கையில் நீ கொஞ்சம் தடுக்கி விழுந்தாலும் தடுமாறி விழுந்தாலும் தோத்து போனாலுமே கூட யாரும் உனக்கு வந்து உதவி செய்ய வரமாட்டார்கள் என் செல்வமே. ஆனால் நீ எந்திரிச்சு நிமிர்ந்து நடக்க தொடங்கினா உன்னை தடுக்க 1000 சொந்தங்கள் ஓடி வருவாங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் முன்னேறிட போயிடக்கூடாதுன்றது தான் எல்லாருடைய விருப்பமாக இருக்கு. நீ எப்போதும் எதுக்கும் கலங்க வேண்டாம். உன் மனசில் தெளிவும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கும்போது யாராலும் உன்னை அடக்க முடியாது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா என் அருளே உன் வாழ்க்கைக்கும் வழிக்கும் வெளிச்சமாக நிச்சயமாக இருக்கும் என் செல்வமே. உன் மனசில் வரக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் நீ கட்டுப்படுத்தாதே. எது நடக்குமோ என்ன ஆகுமோன்னு யோசிச்சு நேரத்தை வீணடிக்காதே. உனக்கு என்ன நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அதை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சி செய். உன் முயற்சியில் உன்னை முழுமையாக நீ ஈடுபடுத்தி தொடர்ந்து விடாமுயற்சியோடு வேலை செய்யும்போது இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ நினைச்ச விஷயங்களை நடத்தி கொடுக்கும். இந்த கந்தனின் கடைக்கன் பார்வையும் எப்போதும் உன் மீது தானே இருக்குது. அப்புறம் உனக்கு என்ன கவலை? கண்டிப்பா நீ முயற்சி செஞ்சினா
எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை பெற்றுத் தருவேன். வெற்றி கிடைக்காத விஷயங்களை எல்லாம் அனுபவம் நினச்சிக்கிட்டு கடந்து வர பழகு. உன் உள்ளத்தில் வைராகியத்தோடும் நம்பிக்கையோடும் என்னை நம்பி வணங்கும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றியை நான் கொடுத்தே தீருவேன்.